சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து மிக முக்கியமாக மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, இப்போ பார்த்திங்கன்னா ஷாருக் கான் போன்ற முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு அஃபிஷியலான அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது தலைவர் 173 படம் பற்றி தான். தலைவர் 173 படத்தை சிபி சக்கரவர்த்தி எடுக்கிறாரு. மேலும் இந்த படம் இப்போ ஆரம்பிக்கலாமா என்கின்ற ஹேஷ்டேக்கோட படத்தை இயக்குனர் ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு தகவல்கள் இப்போ இணையத்தில் உலா வந்து கொண்டிருக்கு. காரணம், இந்த படத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தலைவர் 173 படம் எப்படி இருக்கும்னா, ஃபேமிலி என்டர்டெய்னராக குடும்பங்கள் கொண்டாடுற மாதிரி இந்த படம் இருக்கும் என இயக்குனர் சொல்லியிருக்காரு. வின்டேஜ் ஸ்டைலில் நீங்கள் ஒரு ரஜினியை பார்ப்பீங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்தளவுக்கு எனக்கும் பிடிக்கும். அதனால் ரசிகர்களுக்காக ஃபேன் பாய் சம்பவமாக இந்த படம் இருக்கும் என இயக்குனர் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து பிரியங்கா மோகன் மற்றும் பெசில் ஜோசப் இணைந்து நடிக்கிறாங்க. அண்மையில் தான் இவங்க 2 பேரும் இந்த படத்தில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஆனால் இவங்க 2 பேருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பையனாக நடிக்கிறாங்களா, பொண்ணாக நடிக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்களா அப்படின்ற விஷயம் இன்னும் தெரிய வரலை. தொடர்ந்து இந்த படத்தில் ஹீரோயின் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்காரா, அப்படி இருந்தால் திரிஷாவை தான் இந்த படத்தில் போட அணுகி இருக்கிறதா ஒரு பக்கம் தகவல்கள் போய்க்கும். மேலும் இந்த தலைவர் 173 படம் அவுட்ஃபிட் படத்தோடைய கதையாக இருக்குமோ, அந்த படத்தை தழுவி தான் இந்த படம் எடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருந்து வந்தது. ஆனால் கடைசியில் இயக்குனர் அதெல்லாம் கிடையாது, இந்த படம் புதுமையாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற அனைத்து விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கும் என சொல்லப்படுகிறது. அனிருத் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. கமல்ஹாசன் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படத்தை திரையில் கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ரஜினிகாந்துமே இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஓரிரு வாரங்களில் தொடங்க இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தில் கமல்ஹாசன் ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த படம் முடித்த கையோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரலாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தை முடிச்சுட்டு தலைவர் 174 ரஜினி கமல் இணைய போகிற படத்தில் நடிக்க போகிறதா தகவல் கிடச்சிருக்கு. அந்த படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. மேலும் அந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தயாரிக்கிறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இனி வரும் காலங்களில் இருக்கும். நீங்கள் எந்த படத்துக்காக எதிர்பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.